10ஆம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் உள்ள பயிற்சி 1.1ல் 6வது கணக்கில் 2வது சப்டிஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்டிஷன்லேயே நம்ம ஏ பி சி ஏயுடைய வேல்யூ பியுடைய மதிப்பு சி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வச்சு இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சிசி கோட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் இப்போ கொடுத்துருக்கதை எழுதிக்கிறேன். ஏ வந்து 0,1, பி வந்து 2,3,4, சி வந்து 3,5. இது ஏ வந்து நம்ம ஏற்கனவே கன அமைப்பு முறைப்படி கொடுத்துருக்காங்க. அதை கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. நம்ம பட்டியல் முறையில் மாற்றி எழுதியிருக்கோம் ஏயும் பியும். சரிங்களா? சி வந்து அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறோம். பி இன்டர்செக்ஷன் சினா பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்கிறது இது 3 மட்டும்தான் பிக்கும் சிக்கும் பொதுவாக இருக்குது. இப்போது நான் வந்து ஸ்கேன் சைடு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ என்னது 0,1, கிராஸ் சி என்னது 3. இப்போ இதை வந்து 0,3, 0,1,3. சரிங்களா? ஒவ்வொன்றுக்கா ஜோடி சேர்க்குறேன். இப்போ 1,3. இதை வந்து நான் சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கிற போகிறேன்? இங்கே கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறேன், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறேன். ரெண்டுக்கும் காமனாக உள்ளதை எடுத்து எழுதுறேன். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி ஏ என்னது 0,1, ஏ வந்து 0,1 கிராஸ் பி வந்து என்னது 2,3,4 ஏ கிராஸ் பி. அப்போ ஃபஸ்ட்டு 0 ஏல முதல் உறுப்பு எடுத்துகிட்டு 0,2, 0,3, 0,4ன்னு எழுதணும். 0,2, 0,3, 0,4. அடுத்தது 1,2, 1,3, 1,4. இதை வந்து நான் இது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சி என்னது? ஏ வந்து என்னது? சரி, ஏ வந்து என்னது? ஏ வந்து 0,1, கிராஸ் சி வந்து என்னது 3,5. ஏ கிராஸ்னால் 0,3, 0,5. அடுத்தது 1,3, 1,5. சரிங்களா? இப்போ ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் காமனாக என்ன இருக்குது? அதுதான் இன்டர்செக்ஷன். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. காமனாக உள்ளதை எடுத்து எழுதணும். ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0,3 ஏ கிராஸ் பியில் இருக்குது. ஏ கிராஸ் சிலையும் 0,3 இருக்குது. அப்போது 0,3. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1,3 இருக்குது, இங்கேயும் 1,3 இருக்குது. அப்போ 1,3 இதில் காமனாக இருக்குது. சரிங்களா? இப்போது இது ஈக்குவேஷன் 2. இப்போ சமன்பாடு 1, 2 ஈக்குவலாக இருக்குது. சமன்பாடு 1ல் என்ன இருக்குது? 0,3, 1,3. சமன்பாடு 2ல் 3,3, 1,3. இதில் இருந்து இது ரெண்டும் சமன் ப்ரூவ் பண்ணியாச்சு. சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லேருந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சிசி கோட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி என சரிபார்க்கப்பட்டது. அடுத்தது 3வது சப்டிஷன் வந்து ஏ யூனியன் பி கிராஸ் சி சி கோட்டு ஏ கிராஸ் சி யூனியன் ஏ கிராஸ் சின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி செய்யலாம்? பி கிராஸ் சின்னு ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஏ என்னது பி என்னதுன்னு எழுதலாம். ஏ வந்து என்னது 0,1, பி வந்து என்னது பியுடைய வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2,3,4, சி வந்து 3,5. ஃபஸ்ட்டு நான் இங்கே ஏ யூனியன் பி எழுதிக்கிறேன். ஏ யூனியன் பி சி கோட்டு ஏ யூனியன் பி ஏல உள்ளதையும் பியில் உள்ளதையும் எழுதணும். ஏல என்ன இருக்குது 0,1, பியில் என்ன இருக்குது 2, 3, 4. இதுதான் ஏ யூனியன் பி. இப்போ நம்ம என்ன அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ யூனியன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி. இப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஏ யூனியன் பி என்னது 0,1, 2, 3,4. கிராஸ் சி என்னது 3,5. சரிங்களா? இதை வந்து கிராஸ் போட்டுக்கணும். 0,3 + 0,5, 1,3, 1,5 அப்படி எழுதணும். சரிங்களா? அப்போது 0,3, 0,5
5. அடுத்தது 1,3 1,5. அடுத்தது 2,3 2,5. அடுத்தது 3,3 3,5. அடுத்தது இந்த 4,3 4,5. இதுதான் என்னது சமன்பாடு 1. ஏ யூனியன் பி கிராஸ் சி. இது வந்து நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் சி. ஏ என்னது 0,1 கிராஸ் சி வந்து என்னது 3,5. சரிங்களா? ஏ கிராஸ்னால் 0,3 0,5 1,3 1,5. இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். பி கிராஸ் சி என்னது? பி வந்து என்னது 2,3,4 கிராஸ் சி வந்து என்னது 3,5. அப்போ 2,3 2,5 2,3 2,5. அடுத்தது 3,3 3,5. அடுத்தது 4,3 4,5. இப்போ ஏ கிராஸ் சி யூனியன் பி இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறோம். இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுனா இந்த சமன்பாடு 1 அதே மாதிரி வந்துடும். சரிங்களா? ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சியில் உள்ளதெல்லாம் எழுதிக்கிறேன். 0,3 0,5 1,3 1,5. சரிங்களா? அடுத்தது வந்து 1,3. அடுத்தது யூனியன் பி கிராஸ் சி. பி கிராஸ் சியில் வந்து 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இப்போ இதை வந்து சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ சமன்பாடு 1 பார்த்திங்கன்னா இது இருக்குது. இப்போ சமன்பாடு 2 பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 இருந்து ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி என சரிபார்க்கப்பட்டது. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.